Yes, இன்னைக்கு டே 2 டைம் 6:15. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூல் போட்டாச்சு. இதுக்கு வெயில் கம்மியாக தான் இருக்குது. வெயில் வர்றதுக்குள்ளே நம்மளால் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். 8 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் பெட்ரோல் போட்ட இடத்துலேருந்து தாண்டி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் திண்டிவனம். அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்து நேராக பாண்டி போயிட வேண்டியதான். நண்பர்களே, திண்டிவனத்துலேருந்து பாண்டி எடுக்க வேண்டிய லெஃப்ட் எடுத்தாச்சு. அங்கே எடுத்த உடனே கடையே இதுதான் இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி வந்த உடனே ஒரு பிரிட்ஜ் இறங்கின உடனே சரின்ட்டு இங்கே நான் முடிச்சிட்டேன். 1 hour later. Hi friends, you can see this house. பாண்டிச்சேரி வந்துட்டோம். ஸோ இந்த ஹாஸ்டல் பேர் வந்து ஹாஸ்டல் குறுக்கு சந்து. பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறுக்கு சந்தில் தான் இருக்குது இந்த ஹாஸ்டலும். 10 to 10 செக்இன் செக்அவுட் டைம். ஸோ ஹாய் காம்ரேட்ஸ், சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அங்கேயே அன்னதானமாக சாப்பிட்டாச்சு. ஸோ எங்கே போய் சாப்பிட்றது இங்கே எதுவும் கன்ஃபியூஷனில் இருக்கப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து கையில் டோக்கன் கொடுத்துட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டாரு. ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு அந்த இடத்துல. ஒரு மாதிரி ஐடியாவே இல்லாத நேரத்தில் அவங்க அப்படி சொன்னது வந்து நல்லா வயிறார சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. 8 செகண்ட் 1 hour போகுது. 12:40. வெயில் நல்லா தான் அடிக்குது, பயங்கரமாக அவியுது. ஸோ ரூம் போயிட்டு திருப்பி அப்புறமா கிளம்பலாம். பாய். A few moments later. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கடலூரில் இருக்கோம். கடலூர் லைட் ஹவுஸ் நோக்கி நடந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடலூர் லைட் ஹவுஸ் வந்து கடலூர் போர்ட்டுன்ற ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து நாட் அலௌடு போல். பட்டு செக்யூரிட்டி வந்து தூரத்தில் நின்று பார்த்துட்டு போகிறதுனா ஓகே தான், பட்டு நீங்கள் அங்கே போயெல்லாம் பார்க்க முடியாது, அப்படி போனால் திட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து நம்ம நினச்ச அளவுக்கு பக்கத்தில் போயெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது, இதுதான் அந்த லைட் ஹவுஸ். A few moments later. டேல நம்ம பிளான் பண்ணியிருந்த கடைசி லைட் ஹவுஸ் போர்ட்டோ நோவா லைட் ஹவுஸ் ஃப்ரம் பரங்கிப்பேட்டை. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு திஸ் அஃபீஷியல்ஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண போயிட்டாங்க. நான் ரிக்வஸ்ட் பண்ணதுனால அட்லீஸ்ட் இவ்வளோ கிட்டையாச்சும் வர விட்டாங்க. ஓகே, இன்றைக்கி டேக்கு பிளான் பண்ணது நல்லா போச்சு. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கூகுள் மேப்ஸை வந்து ரொம்ப ரிலை பண்ணக்கூடாதுன்ட்டு. அவங்க காட்டினதுக்கும் இந்த லொக்கேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 kilometers டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னு தெரில, மேபி ஆஃப்லைன் மேப்ஸில் வச்சுருந்தனால அப்படியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லேக் ஹவுஸ்குள்ளே மைன்லாம் கூட இருக்குது. இஃப் யூ கேன் சி, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு பார்க் மாதிரி நல்ல ஒரு என்டர்டெய்னிங் இது. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் 10 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு 5 rupees, ஃபாரினர்ஸ்க்கு எப்பயும் போல் ரேட் எக்ஸ்ட்ரா. அண்டு ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் எடுக்கணும்னா அதுக்கு கேமராவுக்கு 20 rupees, 25 rupees அப்படின்னு வச்சுருக்காங்க. ரிட்டன் பார்த்தீங்கன்னா லஷ் க்ரீனுக்கு நடுவில் ஒரு பியூட்டிஃபுல் சன்செட் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து லைட் ஹவுசஸ் இன்னைக்கான ஜேர்னிலாம் முடிஞ்சு. அந்த பரங்கிப்பேட்டை அந்த ஏரியா வந்து முஸ்லீம்ஸ் நிறைய ஆக்குபை பண்ணுற ஏரியா போல். எல்லாம் இப்போ தான் வந்து அவங்களோட அந்த நோம்பை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக நிறைய கடை, சின்ன சின்ன கடையாக இருந்துச்சு. அந்த சிக்கன் சமோசா அதெல்லாம் போட்டாங்க, பார்க்கவே நாக்கு வச்சு. சரி போய் சாப்பிட்லான்னு பார்த்தா எல்லாருமே அந்த பள்ளிவாசல்லேருந்து மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க போல. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களாம் லேட்டாக 1/2 மணி நேரம் மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்க்கும்போதே செம்ம அப்படியே டெம்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சாப்பிட்றலாண்டா, ரொம்ப அத்தென்டிக்காக இருக்கும், முஸ்லீம்ஸே செய்கிறாங்களே, நல்லா இருக்குமே, நம்ம அங்கே மண்ணடி போகிறதுக்கு போல இங்கே சாப்பிட்டு சீனா போடலாமே அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல, டைம் ஆயிடுச்சு. ஆன் மை வே பேக் டு பாண்டி. ஸோ அங்கே போயிட்டு கண்டிப்பாக நான் சாப்பிட்ணும், பயங்கரமாக பசிக்குது. ஸோ என் டே வந்து வெரி வெல். மனுஷங்களை நம்பணும்னு வந்து கற்றுக்கிட்டேன். அதாவது கூகுள் மேப்ஸ் வந்து ஒரு இடத்துல தப்பாக சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன்னா அப்படியே அந்த மேப்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 100 மீட்டருக்கு ஒரு தடவை யார் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய கேட்டு போனால் கரெக்டாக போயிட்டேன். ஸோ இன்னைக்கு நான் பார்த்த மனுஷங்க எல்லாருமே எனக்கு வந்து நிறைய நல்லது தான் பண்ணிருக்காங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு மீட் தம் இன் மை லைஃப் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் மை செல்ஃப் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு. The next day. குட் மார்னிங். பாண்டியிலேயே சன்ரைஸை பார்த்தாச்சு வெற்றிகரமா. பிஹைண்ட் மீ இதுதான் வந்து பாண்டியோடைய ஓல்ட் லைட் ஹவுஸ், விச் இஸ் இன் யூஸ் கரண்ட்லி. பட் லைட் ஹவுஸாக இல்லை, வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஓவர்டேக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஸ் அ மியூசியம். இது ஒரு போனஸ் லைட் ஹவுஸ் தான், நம்ம கணக்கில் அது வராது. 26ல் நியூ லைட் ஹவுஸ் போயிட்டு அங்கேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஹை கம்ரேட்ஸ், இதுதான் அந்த பாண்டிச்சேரியுடைய நியூ லைட் ஹவுஸ்.
காலங்காலத்தில் சீக்கிரமாக வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கேயே போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டைம் வந்து 2 to 5 இந்த மாதிரி போட்டிருக்கு. 7 out of 8 லைட் ஹவுசஸ் முடிஞ்சு. இன்னும் ஒன்று தான் இருக்குது போகிற வழியில். அதையும் முடிக்கிறோம். இந்த ட்ரிப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு கிளம்புறோம். ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக பாண்டியை விட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் தெரியும் உங்களுக்கு. ஒரு ஆர்ச் மூலிமா உள்ளே வந்து இப்போ இன்னொரு ஆர்ச் மூலிமா வெளில வரும். ஸோ வரப்போ திண்டிவனம் ரோட்டோடைய வந்தால் இப்போ ஈசிஆரில் தான் போகிறோம். 82 kilometers later. ஹைட் காம்ரேட்ஸ், இதுதான் நம்ம பார்க்க வந்த இந்த ஸ்கெடியூலில் இருக்க லாஸ்ட் லைட் ஹவுஸ், கடப்பாக்கம் லைட். மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ஃபார் டேக்கிங் அப் திஸ். இதெல்லாம் நான் பண்ணுவேனான்னு லைட்டாக எனக்கே என் மேலே நிறைய செல்ஃப் டவுட் இருந்துச்சு. பட் ஒரு விஷயம் என்ன மாறிச்சு இது இடப்பட்ட காலத்துலனா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னப்போ வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணல. பட் இந்த தடவை என் அம்மா அப்பா 2 பேரும் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணாங்க. மேபி அந்த வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் தான் வந்து என்னை இன்னும் புஷ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். இது இந்த வாட்டி பண்ணி முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னதுக்கு என் அம்மா அப்பா சரி ஓகே சேஃப் அண்ட் சவுண்டாக நீ போயிட்டு வந்துட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் நத்திங் வாஸ் ஸ்டாப்பிங் மீ. அதுக்கப்புறம் என் பாடி கண்டிஷன் மட்டும்தான் நான் ஒரி பண்ணேன்னு இல்லை. என் பாடி கண்டிஷனை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். என்னால் அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போயிட்டு வர முடியுமா, ஏன்னா நான் இது வரைக்கும் போனதே இல்லை. பட் ஐம் ஃபீலிங் குட் நவ். ஃபிசிக்கலி எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லை. நிறைய ரெஸ்ட் எடுத்து தான் ஓட்டுறேன். ஐம் ஹைட்ரேட்டிங் மை செல்ஃப் வெரி குட். ஸோ ஹாப்பி மீ.